மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா இன்று காலை சகோதரர் தீபக்குடன் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்துக்கு வந்தார். தீபக்கும் தீபாவும் ஜெயலலிதாவின் புகைப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தீபா வந்த சிறிது நேரத்தில் அவரது கணவர் மாதவனும் அங்கு வந்தார். சசிகலாவின் புகைப்படங்களை வெளியில் எடுத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேரத்துக்கு பின் தமது கணவரை அடிக்க வந்ததாக கூறி தீபக்கை தீபா கடுமையாக வசைபாடினார். ராஜா இப்ப வரணும், அவனுக்கு ஏதோ ஆச்சுன்னா நீ தான் சொல்லிட்ட. தீபக் எங்க ரெண்டு பேரும் இங்க வர வச்சு மாட்டி வச்சான். எனக்கே தெரியலையே, வீட்டை திறந்து விடுவாங்க, உள்ளவா பூஜை பண்ண இந்த ஆள் தான் எல்லாரையும் அடிச்சிருக்கீங்க. வெளியே தரலாம் அடிச்சு. தீபாவின் ஆதரவாளர்கள் அங்கு வரத் தொடங்கியதை அடுத்து போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே செய்தி சேகரிக்க சென்ற ரிபப்ளிக் ஆங்கில செய்தி தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஆகியோர் தாக்கப்பட்டனர். உள்ளே அனுமதிக்க மறுத்ததால் செய்தியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்துக்கு பின் வெளியே வந்த தீபா தங்களை வீட்டுக்குள் வைத்து தாக்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். அவங்கள அடிச்சாங்க. உள்ள இருக்கிற கூண்டாஸ் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களோட பிரைவேட் ஸ்டாஃப். நீ என்ன போலீஸான்னு கேட்டா அவர் போலீஸ் இல்லைங்கிறார். நீங்க யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறார். அவர் வந்து கேமரா முடிஞ்சு கேமராமேன் அடிச்சு அவர் என்ன பண்ணாங்கன்னா தெரியல சார். மீடியாவை எங்க அடிக்கிறீங்கன்னு நான் பின்னாடியே வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு நான் வரதாவே இல்லை சார். மண்டே வந்து டெல்லியில நான் வந்து லீகலா எல்லாம் ப்ரொசீஜ் பண்ணிட்டேன். திட்டமிட்டு தீபக் எங்க ரெண்டு பேரையும் வர வச்சு உள்ள வச்சு ஏதோ பண்ண பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு காரணமே கேமராமேன் அடிச்சதுதான். ரிபப்ளிக் அவரை அடிக்கலன்னா நாங்க உள்ளதான்